वेल्लोर जिले के काटपाड़ी स्थित एक निजी कॉलेज में पूर्व सैनिकों, पेंशन भोगियों व उनके वारिसों की शिकायतें सुनने के लिए आयोजित शिकायत निवारण शिविर में राष्ट्रीय पूर्व सैनिक पार्टी के संस्थापक अध्यक्ष सुरेश ने पत्रकारों से मुलाकात की। वेल्लोर जिले के काटपाड़ी स्थित निजी कॉलेज परिसर में सेवा देकर सेवानिवृत्त हुए कर्मचारियों व अधिकारियों तथा उनके वारिसों की पेंशन से जुड़ी समस्या और अन्य शिकायतों को सुनने व उनका समाधान करने के उद्देश्य से एक दिवसीय शिकायत निवारण शिविर का आयोजन किया गया। इस शिविर में वेल्लोर सहित 6 जिलों के पेंशन भोगियों की शिकायत सुनी गई और उनके समाधान की पहल की गई। पूर्व सैनिकों तथा उनके परिवारजनों की समस्याओं को भी ध्यानपूर्वक सुना गया। ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களால் பொதுமக்களுக்காக துவங்கப்பட்ட முதல் அரசியல் கட்சி தேசிய முன்னாள் இராணுவ கட்சி. இதுவரைக்கும் நம்ம நிறைய கட்சிகளை பார்த்துருப்போம், நிறைய கட்சிகளை கேள்விப்பட்டிருப்போம். இந்தியா தவிர, இந்தியா உட்பட உலக நாடுகளில் 5 நாட்டில் மட்டும்தான் இராணுவம் கிடையாது. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இராணுவம் இருக்குது. ஓய்வு பெற்ற பிறகு எந்த ஒரு இராணுவ வீரனும் அரசியல் களத்தில் அணி சேர்றதில்லை. நம்ம சேவை செஞ்சோம், ரிட்டையர் ஆனோம், ஏதோ இடத்துல ஒரு செக்யூரிட்டி வேலை, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னைக்கு நாட்டில் பெருகி வரும் ஊழல், லஞ்சம், லாவண்யம், இதனால் மக்கள் நிறைய துன்பம், துயரம். இனி நம்ம நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. யாராவது தெரியுமா? எனக்கு 1000 ரூபா பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மகளிர் உரிமை துறை 1000 ரூபா கொடுக்குறாங்க. எல்லாம் யார் வீட்டு காசு கொடுக்குறாங்க? இது யாரும் யோசிச்சுக்கொண்டா? எல்லாருமே நம்ம காசு தான். இன்னைக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னா அடுத்து எல்லாத்துக்கும் வரி ஏற்றுவாங்க, கரண்ட் பில்லு கூட்டுவாங்க. இது மாதிரி மக்கள் மேலே இந்த நிதிச்சுமை கூடும். இதை வச்சு 1000 ரூபா இலவசமாக கொடுத்தோம், எனக்கு வாக்களிங்க. இதெல்லாம் வாக்கு வாங்கிறதுக்கான ஒரு டிராமா இது. இதை வச்சு தான் இன்னைக்கு அரசியல் வந்துருக்குது. அதான் நாங்கள் போட்டிருக்கோம், 18 வயதில் எங்களை நம்பி கொடுத்திருக்க இந்திய நாட்டு எல்லையை இனி விரட்டுவோம், லஞ்சம் ஊழல் தொல்லையை. அப்படிதான் எங்கள் வேன்லேயே போட்டிருக்கோம். இது எங்களோட பிரச்சார வாகனம். இது நான் எல்லாமே மேக்சிமம் இராணுவ வீரர்கள் பொதுமக்களுக்கு 90 விழுக்காடு முக்கிய பொறுப்புகள் வழங்கி அவங்களை கௌரவித்து அனைவரும் அரசியல் களத்தில் அணி சேர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறோம். எங்களுடைய கொள்கை பாரத எல்லையை காப்போம், இனி மக்களை காப்போம். இந்த நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, நடிகன் ஓய்வு பெற்றால் தலைவராக நினைப்பதும், ராணுவ வீரன் ஓய்வு பெற்றால் வாட்ச்மேன் வேலை பார்ப்பதும் இந்த தேசத்தில் மட்டும்தான் சொல்லிட்டு இனி யாரும் சொல்லக்கூடாதுக்காக எங்கள் வாசகத்தின் வண்டியை போட்டிருக்கேன் நான். ஆகவே இந்த செய்தியை பார்க்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும், அனைத்து உடன்பிறப்புகளும், என்னிலும் இளைய தம்பிமார்கள் அனைவரும் இந்த கட்சியில் இணைய வேண்டும். நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த கட்சிகளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைத்து தொகுதிகளிலும் போட்டுவிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். சார், இந்த ஆர்மி அசோசியேஷன்ல இப்போ இது கரண்ட் எம்ப்ளாயி எல்லாம் கலந்து இந்த வெல்ஃபேர் பண்றாங்க இல்லையா, இந்த குறை தீர்வு நாள், இது தமிழ்நாட்டுல இப்பதான் நடக்குதா இல்ல இதுக்கு பேர் குறை தீர்ப்பு நாள் இல்ல, இதுவுமே ஏமாத்து வேலை தான். இது ஒரு ஜிஓசி குறை தீர்ப்புன்னு பண்ணாரு. இதுல ஏதாவது பணத்தை சுருட்ட முடியுமா? எல்லாமே அரசியல் தான். இது அரசியல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல அதிகமா ஏமாந்து போறது அப்பாவி பொதுமக்கள் உள்ளிட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜிஓசி கூட்டம் நடத்தினாரு. அவருக்கு தெரியுமா ஒரு எக்ஸர்வீஸோட பிரச்சனை தெரியுமா? அவருக்கு வந்தாரு, ஸ்டேஜ் போட்டாரு, ஸ்டேஜ்லயே தூரமா நின்று ஒரு டிராமா மாதிரி பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான், ஒரு மேஜிக் அவர் பண்ணிட்டு போனது. ஒரு இண்டிவிஜுவல் கிட்டையும் அவர் பேசியிருக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ எண்ணற்ற முன்னாள் ராணுவர்கள் பேரை வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஒரு ராணுவ வீரன் ஒரு விடுமுறையில் வந்த ராணுவ வீரன் அடிச்சு கொண்டு இருக்காங்க, இது யாரும் கேட்கவே இல்லை. இதனால இவங்கெல்லாம் அந்தந்த நேரத்துக்காக அவங்க ஒரு பேர் வாங்குறதுக்காக பண்ற ஒரு டிராமா தான் இது. இதெல்லாமே கண் துடைப்புகள். அதனால இதை நாங்கள் முற்றிலுமே எதிர்க்கிறோம். இதெல்லாம் வெறுப்பு அரசியல். இந்த அரசு அதிகாரிகளும் அப்படிதான் இருக்காங்க. யாருமே மக்களுக்கு இன்னைக்கு நல்ல சரி யாரும் வர்றதில்லை. அப்பாவி மக்கள் உழைச்சு வரி கட்டுறாங்க. இந்த வரி பணத்துல சாலைகள் ஒழுங்கா போறதில்லை. இது அதிகப்படியான முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி அப்படி சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. இது காரணம் சாலைகள் சரியில்லை. 4000 கோடிக்கு சாலைகள் அமைச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். சென்னையிலேருந்து வேலூர் வரதுக்கு 6 மணி நேரம் இந்த வாகனத்தில் வர்றதுக்கு. அந்த அளவு தான் இந்த ரோடு குண்டு குழியுமா இருக்குது. இந்த ஊடகங்கள் கூட நண்பர்கள் தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் ஒரு ராணுவ வீரன், நான் பிறவி போராளி. நாங்கெல்லாம் 18 வயதுல புத்தகத்தை சுமக்கக்கூடிய காலத்துல நாங்க துப்பாக்கி சுமந்து எல்லையில போராடி இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு இங்க போராட்டம் நடத்துறோம்னா, இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னா, எங்களோட 79 வருடம் ராணுவ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 79 வருஷமா இது வரைக்கும் யாரும் செய்யாத நாங்க செஞ்சிருக்கிறோம். அதனால நாங்க எந்த ஊழல்வாதிகளோ ஏமாற்றுக்காரர்களோ கிடையாது. உங்களுக்காக தேசத்துல வெயிலையும் பனிலையும் மழையிலையும் நின்று தேசத்தை காத்தவங்க. 18 வயசுலயே எங்களை நம்பி நாட்டை ஒப்படைச்சாங்க.
இன்னைக்கு வந்து நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் அரசியலுக்கு. எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒத்துழைக்கணும். சார் உங்களுடைய ராணுவ வீரர்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன சார் இந்தியா முழுவதும் உங்களோட? இந்தியா முழுதும் இல்லை, இது வந்து தேசிய கட்சி தான். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஓய்வு பெற்ற முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவப்படை, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப் இவங்க எல்லாமே சேர்ந்து நாங்கள் 5 லட்சம் பேர் இருக்கிறோம். அவங்களோட குடும்ப உறுப்பினர்லாம் சேர்த்தா 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நாங்கள் இருக்கிறோம். எங்களை வந்து இது வரைக்கும் அந்த மற்ற கட்சிகள் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி கட்சிகள் உள்ளிட்ட எந்த கட்சியிலுமே எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. ஏன்னா நம்மளால வந்து கேட்குற இடத்துல யாருமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அந்த 18 வயசுலேயே அவங்க வந்து ராணுவத்துக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு வந்தாங்க. வரும்போது வந்து வயசாகி போச்சு. வரும்போது அவங்க வந்து அடுத்து வாழ்வாதாரம் மீண்டும் ஒரு வாழ்வாதாரம் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாங்க. அதனால் அவங்களால வந்துட்டு முழு நேர மக்கள் சேவையில் அவங்க ஈடுபட முடியல. 20 வருஷம் 25 வருஷம் சேவை செஞ்சாங்க. அதுவும் நம்ம செஞ்சு சேவை போதும். ஏன்னா இங்கே வந்து அரசியல்லாம் எல்லாம் பணம் வேணும், பொய் வாக்குறுதிகள் அள்ளி வீசணும். இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மேலே. நாங்கள் வந்து இப்போ பொய் வாக்குறுதி தான் அள்ளி வீசணும். வீட்டுக்கு 5000 கொடுக்குறோம், ஓட்டுக்கு 5000 கொடுக்குறோம், பைக் கொடுக்குறோம், புல்லட் கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம். மக்கள் வந்து இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. இன்னைக்கு விவசாயத்தை சுத்தமாக அழிச்சிட்டாங்க, நீர்வழித்தடங்கள்லாம் வந்து காலி பண்ணிட்டாங்க. இது வந்து எண்ணற்ற பிரச்சனைகள் பேசணும் பேசி அடிக்கிட்டே போயிட்டே மக்கள் எல்லாரும் தெரியும். ஆனால் வந்து இந்த பூனைக்கு யார் மணி கட்டுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் வாய்ப்பு இருக்குதா? தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி, நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்ட்டி, நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சி. இது கடந்த வருடம். இது வந்து வெப்சைட் இருக்குது. வெப்சைட் முன்னாடி மெம்பரா இணையலாம். நீங்க வந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. கட்டாயமா தேர்தலில் போட்டியிடவும், முதலமைச்சராகவும், ஜனாதிபதியாகவும், அதுக்கு பிரதம மந்திரியாகவும், இங்க இருக்க எல்லா கவர்னர்ஸும் எக்ஸ் சர்வீஸ்மேனாக தான் இருப்பாங்க இனி வருங்காலங்களில். வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் தமிழ்நாடு வந்து முன்னாள் அதிகம் இராணுவர்கள் கொண்டது வந்து 3வது இடம் நம்ம தமிழ்நாடு. அதுலேயும் அதிகமாக வந்து வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளி வேணும்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக நம்ம கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். யாருமே செவி